செக்கெழுத்து செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் நினைவு தினம் இன்று. இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த அவரது வாழ்க்கை பாதையை தற்போது பார்க்கலாம். தமிழக மக்களிடையே ஆங்கிலேய அடிமைத்தனத்தை விளக்கி விடுதலை புரட்சி மனப்பான்மைக்கு வித்திட்டவர் என்றால் அது மிகையாகாது. ஒட்டப்பிடாரத்தில் கடந்த 1872 ஆண்டு பிறந்த வ.உ. சிதம்பரனார் பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் போன்றோர்களால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர விடுதலை போரில் பங்காற்றியவர். கடந்த 1905 ஆண்டு காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை முறையாக இணைத்துக் கொண்ட வ.உ.சி. முதலில் கப்பல் போக்குவரத்து மூலம் இந்தியாவின் பலத்தை சுரண்டும் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் சுதேசி நாவாய் சங்கத்தை உருவாக்கினார். தொடர்ந்து ஷாலின் ஸ்டீமர்ஸ் கம்பெனி எனும் நிறுவனத்திடம் இருந்து கப்பல்களை வாடகைக்கு எடுத்து இவரின் நடவடிக்கையின் வீரியத்தை உணர்ந்த ஆங்கிலேய அரசு உடனடியாக முட்டுக்கட்டை போட்டதால் வ.உ.சி. வெகுண்டெழுந்தார். இதனையடுத்து நாட்டு மக்களிடம் நிதி உதவி திரட்டிய வ.உ.சி. பிரான்ஸ் தேசம் சென்று SS லாவோ கப்பலை வாங்கி வந்தார். மேலும் SS காலியா என்ற மற்றொரு சுதேசி கப்பலையும் தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து இயக்கியதால் ஆங்கிலேய அரசின் வியாபாரம் மாதம் 40,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டது. இதனால் பயண கட்டணத்தை குறைத்த ஆங்கில அரசு இறுதியில் கப்பலில் ஏறினாலே குடை இலவசம் என்றும் அறிவித்தனர். தேசப்பற்று மிக்க மக்கள் ஆங்கில அரசின் சதியை புறக்கணித்துவிட்டு வ.உ.சி.யின் சுதேசி கப்பல்களை ஆதரித்தனர். இதனால் மக்களிடம் சுதந்திர போராட்ட உணர்வு மேலோங்கியது. இதன் காரணமாக வ.உ.சி. கப்பலோட்டிய தமிழன் என போற்றப்பட்டார். இது தவிர தொழிற்சங்கங்கள் இல்லாத காலத்திலேயே தூத்துக்குடியில் கோரல் நூற்பாலையில் தொழிலாளர் போராட்டத்தை 9 நாட்கள் தொடர்ந்து முன்னின்று நடத்திய வ.உ.சி. தொழிலாளர்களுக்கு விடுமுறை, வேலை நேரம் குறைப்பு முதலிய சலுகைகளையும் பெற்றுத் தந்தார். வ.உ.சி.யின் தொடர் செயல்பாட்டால் ஆத்திரமுற்ற ஆங்கிலேய அரசு சுதந்திர வேட்கை பேச்சை நிறுத்த ஆட்சியர் மூலம் அறிவுறுத்தியது. இதனை ஏற்க மறுத்ததால் வ.உ.சி.யும் சிவாவும் கடந்த 1908 ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து வ.உ.சி.யின் வழக்கறிஞர் உரிமத்தையும் பறித்தது ஆங்கிலேய அரசு. இந்த வழக்கில் A.F. பின்கே என்ற நீதிபதி ஆங்கில அரசுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும்படி மக்களை தூண்டிவிட்டதாக கூறி வ.உ.சி.க்கு இரட்டை ஆயுள் தண்டனை அளித்தார். கோவை சிறையில் அடைக்கப்பட்ட அவர் மாடுகள் இழுக்கும் செக்கினை இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு துயரங்களை இன்முகத்துடன் ஏற்றார். சிறையில் கல் உடைத்தல் உள்ளிட்ட கொடுமையால் இவரின் உள்ளங்கைகளில் இருந்து ரத்தம் கசிந்தது. இதன் காரணமாகவே அவர் செக்கெழுத்த செம்மல் என பின்னாளில் மக்களால் அன்புடன் போற்றப்பட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிதம்பரனாரின் மனைவி மீனாட்சி அம்மாள் மற்றும் நண்பர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தண்டனையை 6 ஆண்டுகளாக குறைத்தனர். 1912 வ.உ.சி. விடுதலை அடைந்த போது அவரை வரவேற்க தேசபக்தர்கள் யாரும் திரண்டு வரவில்லை என்ற போதிலும் சுப்பிரமணிய சிவாவும் சுரேந்திரநாத் ஆர்யாவும் மட்டும் வந்திருந்தனர். அதன் பிறகு சென்னையில் தொழிற்சங்கம் தொடங்கிய வ.உ.சி. இதற்காக தீவிரமாக பணியாற்றினார். கோயம்புத்தூர் மற்றும் கோவில்பட்டியில் வசித்த அவர் பின்னாளில் தூத்துக்குடிக்கு பயணமானார். காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகியிருந்தாலும் இவர் கடைசி வரை திலகரின் சீடராகவே இருந்து வந்தார். சுதந்திர காற்றை அனுபவிக்க போராடிய இவர் தூத்துக்குடியில் கடந்த 1936 ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மண்ணுலகை விட்டு மறைந்தார். உடல் மண்ணை விட்டு மறைந்தாலும் இவரின் போராட்ட எழுச்சி இந்திய சுதந்திரத்திற்கு வழிவகுத்தது. இவரது நினைவு தினமான இந்நாளில் வ.உ.சி.யின் தேசப்பற்றை நாம் போற்றுவோம்.